வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அண்மையில் ஐநா இணை அமர்வுகளில் கலந்து கொண்டதை தொடர்ந்து புலம்பெயர் நாடுகளில் வாழும் மக்களுடன் நேரடி சந்திப்புகளை ஆரம்பித்து வருகின்றார். அவரது அரசியல் நோக்கங்கள், தமிழ் மக்களுக்கான எதிர்கால பாதைகள் மற்றும் தேசிய பிரச்சனைகள் குறித்து அவரது பார்வையை வெளிப்படுத்தும் இந்த முயற்சிகள் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களிடையே குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்றுள்ளன. அர்ஜுனா சமீபத்தில் பிரான்சில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது ஏராளமான தமிழ் நலன் விரும்பிகள் அவரை சந்தித்து எதிர்கால அரசியல் நிலைமைகள் குறித்து கேள்விகளை எழுப்பினர். இந்த சந்திப்புகளில் அவர் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், நீதி மற்றும் சமத்துவம் அடிப்படையிலான அரசியல் அமைப்பு மற்றும் இளைஞர்களின் பங்கு குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். அவரது அரசியல் நிலைப்பாடு வெளிப்படையான, நேர்மையான மற்றும் நடைமுறையில் நிறைவேற்றக்கூடிய தீர்வுகளை நோக்கி நகரும் ஒன்றாக காணப்படுகின்றது. இது பல புலம்பெயர் தமிழர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் நம்பகத்தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. அர்ஜுனா வெளிநாட்டு மக்களுடன் தொடங்கிய இந்த திறந்த உரையாடல்கள் அனைவராலும் ஒரேபடியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக சில புலம்பெயர் குழுக்களால் அவரது பேச்சுக்கள் தவறாக விளக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் திசை திருப்பப்பட்ட தகவல்களாக பரப்பப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், சிலர் என் சொற்களை திரித்து சமூக ஊடகங்களில் பரப்புகின்றனர். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. விமர்சனங்களுக்கு நேர்மையான பதில் தருகின்றேன். எனினும் என்னை நேசிக்கும் மக்கள் சிலர் அவ்வாறு பதிலடி கொடுக்காமல் உங்கள் பணியை தொடருங்கள் என்று அறிவுறுத்துகின்றனர். அவர்களின் ஆலோசனைகளை நான் கவனத்தில் எடுத்துள்ளேன் என்றார். ஒரு காலத்தில் புலம்பெயர் சமூகத்தின் பெரும்பாலானோரின் ஆதரவோடு இருந்த அர்ஜுனா இன்று சில வலுவான புலம்பெயர் குழுக்களின் விமர்சனங்களை எதிர்கொள்கின்றார். காரணம், அவர் ஐநா அமர்வுகளில் தமிழர் பிரச்சினை குறித்து வெளிப்படையாக பேசியதாலும் சிலர் மறைத்துக் கொண்டிருந்த உண்மைகளை வெளிப்படுத்தியதாலும். ஐநா மேடையில் தமிழ் மக்களின் பெயரில் சிலர் தங்கள் தனிப்பட்ட நலனுக்காக செயற்பட்டுள்ளார்கள். நான் அதை பற்றி வெளிப்படையாக பேசிய போது அதனால் சிலருக்கு அது பிடிக்கவில்லை. அதுவே இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கலாம். அத்துடன் நாமல் ராஜபக்சவுடன் இணங்கி பழகிய விதமும் ஒரு காரணம். ஆனால் எதிரியாக இருந்தாலும் எதிரி என்று நாடாளுமன்றத்தில் வைத்து நான் அவரை கொலை செய்ய முடியாது. ஆனால் நான் அவரிடமே எனது இனத்தை சோகத்தில் ஆழ்த்தியதற்கும் மற்றும் என் தந்தை போன்று ஏராளமானவர்கள் காணாமல் போனதற்கும் காரணம் அவரது தந்தை என்று நேரையே சொல்லி இருக்கின்றேன். நடந்ததை அவர்களுக்கு சொல்ல முடியும். எனினும் அவர்களுக்கு புரிகிறதா என்பது தெரியாது. ஆனால் அதற்கு மேல் உண்மையை விளக்க போராட முடியாது என்று கூறினார். சிலர் விமர்சித்தாலும் பெரும்பாலான புலம்பெயர் தமிழர்கள் அர்ஜுனாவை நேர்மையான குரலாகவும் புதிய தலைமுறையின் நம்பிக்கையாகவும் அரசியல் முகமாகவும் காண்கின்றனர். அவரின் திறந்த உரையாடல் பாணி, மக்களுடன் நேரடி தொடர்பு மற்றும் உண்மையை மறைக்காத அணுகுமுறை புலம்பெயர் இளைஞர்களிடம் அவரை ஒரு நம்பிக்கையின் சின்னமாக மாற்றியுள்ளது. ஐநா மேடையில் தமிழரின் குரலை உறுதியுடன் பிரதிநிதித்துவப்படுத்தியவர் என்ற அடையாளமும் அரசியலின் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்தும் அவரது முயற்சியும் அவரை விமர்சனங்களின் மத்தியில் கூட உயர்வாக நிறுத்துகின்றன. அர்ஜுனா ராமநாதனின் அரசியல் பயணம் இப்போது ஒரு திருப்புமுனை கட்டத்தில் உள்ளது. புலம்பெயர் சமூகத்தினருடன் அவர் உருவாக்கும் நேரடி உறவு எதிர்காலத்தில் தமிழ் அரசியலுக்கான புதிய திசையை உருவாக்கக்கூடும். விமர்சனங்களையும் தவறான புரிதல்களையும் மீறி தமிழ் மக்களின் நம்பிக்கையை உறுதியாக கையில் வைத்திருக்கும் ஒரு இளம் அரசியல் தலைவர் என்ற வகையில் அர்ஜுனா தன்னுடைய பாதையில் உறுதியாக முன்னேறி வருகின்றார். இலங்கை தமிழ் அரசியலில் இன்றைய தலைமுறையில் குறிப்பிடத்தக்க பெயராக உருவெடுத்திருப்பவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். அவரின் அரசியல் பயணம் சாதாரண அரசியல் வாழ்க்கையாக அல்ல, அது போராட்டங்களால் சிதைந்து ஒரு மக்களின் மீளுருவாக்க பயணம். தமிழீழம் என்ற கனவை நம்பி போராடிய இனம் ஆயுத முனையில் அடக்கப்பட்டதும் அதன் பின்னர் திசை திருப்பப்பட்ட அரசியல் விளையாட்டுகளால் ஏமாற்றப்பட்டதும் வரலாறு அறிந்தது. அந்த காலத்தில் கல்வி, தொழில், சமூக நினைவுடன் வாழ்ந்திருந்த அர்ஜுனா தனக்கான நிம்மதியான வாழ்க்கையை துறந்து இல்லறம் ஏழைகளுக்காக தன்னுடைய அரசியல் பயணத்தையும் தொடங்குகிறார். அவரின் அரசியல் நோக்கம் தமிழ் மக்களுக்கு மீண்டும் மரியாதையாகவும் உரிமையும் கிடைக்க செய்வது. தமிழீழம் பிடித்து தர முடியாது. ஆனால் இலங்கையில் சிங்கள மக்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு உரிமையையும், வசதியையும், வாய்ப்பையும் தமிழ் மக்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். அதற்கான அரசியலமைப்பு நிச்சயமாக உருவாக்கப்படும் என்று போராடுகிறார். அர்ஜுனாவின் அரசியல் பாணியை பற்றி தமிழ் மக்கள் இப்போது ஆழமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளனர். அவரின் பேச்சில் வெறும் அரசியல் வாக்குறுதிகள் இல்லை, அதில் செயல் வடிவமும் நம்பகத்தன்மையும் உள்ளது. புலம்பெயர் தமிழர்களும் நாட்டினுள் வாழும் மக்களும் அவரிடமும் ஒரு நேர்மையான தலைமைக்கான நம்பிக்கையை காண தொடங்கியுள்ளனர். அர்ஜுனா நம்புவது வெறும் எதிர்க்கட்சியில் அமர்ந்து குரல் கொடுப்பதால் மாற்றம் வராது என்பதில். அவர் கூறுவது போல நாம் நினைப்பதை நிறைவேற்ற வேண்டுமானால் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அதுவே மக்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரே வழி. வடக்கு மாகாணத்தில் முதல்வராகும் வாய்ப்பு கிடைத்தால் அவர் முன்னெடுக்கும் மாற்றங்கள் பலருக்கும் புதிய நம்பிக்கையினை அளிக்கின்றன. வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி மற்றும் வேலைவாய்ப்பு மேம்பாடு, ஊழல் மற்றும் சட்டவிரோத தடுப்பு மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பை ஒழித்தல், சட்டத்தின் ஆட்சி மற்றும் சமூக நீதியை நிலைநாட்டுதல் எல்லாம் வெறும் கோஷங்கள் அல்ல, அவற்றை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ற நம்பிக்கை மக்களிடம் உருவாகி உள்ளது. அர்ஜுனா மீது சமூக ஊடகங்களில் பரவும் விமர்சனங்கள் புதியதல்ல. ஊழல்வாத அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் தங்கள் நலனுக்கு அச்சுறுத்தலாக மாறும் நேர்மையான தலைவரை தடுக்க முயல்வது வழக்கமானது.
அர்ஜுனா இதை பற்றி கூறிய போது, என்னை குறை கூறுவோர் ஊழல்வாதி அரசியல்வாதிகளின் அடிமைகள். அவர்கள் தங்கள் எஜமானரின் சாயம் வெளுத்துவிடும் என்பதற்காக பயப்படுகின்றார்கள். அதனால் தான் அவதூறுகளை பரப்புகின்றனர் என்று வலியுறுத்தினார். இவ்வாறான விமர்சனங்கள் அவருக்கு தீங்கு செய்யவில்லை, மாறாக அவை அவரை மக்களின் மனதில் நேர்மையின் அடையாளமாக மாற்றியுள்ளன. பலர் இப்போது இதை இலவச விளம்பரம் என்று குறிப்பிடுகின்றனர். இன்று தமிழ் மக்களுக்கு முன் நிற்கும் முக்கியமான கேள்வி, ஊழல்வாத அரசியல்வாதிகளின் பக்கம் நின்று மீண்டும் ஏமாற வேண்டுமா, அல்லது உங்கள் எண்ணத்தையும் எதிர்காலத்தையும் பிரதிபலிக்கும் அர்ஜுனாவை ஆதரிக்க வேண்டுமா? அர்ஜுனா ராமநாதன் ஒரு இளம் அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் ஒரு புதிய தலைமுறையின் விழிப்புணர்வை பிரதிபலிக்கும் குரல். அவரின் அரசியல் நோக்கம் பழைய வாக்குறுதிகள் மீண்டும் கூறுவதல்ல, மக்களுக்கு சம உரிமை, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக நியாயம் வழங்கும் ஒரு நிலையான பாதையை உருவாக்குவது. மறுபக்கத்தில் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஷாரா செவந்தி நாட்டை விட்டு தப்பி சென்ற விதம் குறித்து அதிர்ச்சிகரமான புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. கனேமுல்ல சஞ்சீவ என்று அறியப்பட்ட சஞ்சீவகுமார சமரரத்ன கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் இலங்கையில் சட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான மிகப்பெரிய அதிர்மலைகளை ஏற்படுத்தியது. விசாரணைகளின் ஆரம்பத்தில் கொலை கெகல்பத்ர பத்மேவின் குழுவினரால் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டதாகவும், பத்மேவின் தந்தை கொல்லப்பட்டதற்கான பழிவாங்கல் நடவடிக்கையாக இது நடந்ததாகவும் போலீசார் கண்டறிந்தனர். கொலையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சமிந்து தில்ஷான் சம்பவம் நடைபெற்ற அதே நாளில் புத்தளம் பாலாவியில் தப்பி சென்ற முயற்சியின் போது கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் நீதிமன்ற வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் துப்பாக்கி சூட்டின் போது ஒரு இளம்பெண் உதவியாக இருந்ததும் வெளிப்பட்டது. விசாரணைகளின் தொடர்ச்சியில் அந்த பெண் தான் மினுவாங்குடையை சேர்ந்த இஷாரா செவந்தி என்று உறுதி செய்யப்பட்டது. அந்த பெண்ணை துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு சென்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் இஷாரா செவந்தி வழக்கின் முக்கிய குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டார். இஷாரா செவந்தி சம்பவத்திற்கு பின்னால் மெத்தனிய பகுதியிலிருந்து ஜே.கே. பாய் எனப்படும் நபரின் உதவியுடன் இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக போலீசார் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்காக சுமார் 6.5 மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவர் இந்தியாவில் சுமார் 3 வாரங்கள் தங்கி பின்னர் பேருந்து மற்றும் ரயில் வழியாக பயணம் செய்து 7 நாட்களில் நேபாளம் சென்றடைந்தார். அங்கு ஒரு மலைப்பகுதியில் அமைந்த மாடி வீடொன்றின் மேல் தளத்தில் தங்கி இருந்த போதே நேபாள பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேலும் அதிர்ச்சியாக இஷாரா செவந்தி தனது தப்பிச் செல்லும் முயற்சியில் பயன்படுத்திய கடவுச்சீட்டின் நகலை மற்றும் ஒரு பெண்ணுக்காக தயாரித்து அவரையும் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முயன்றதாகவும் விசாரணைகள் வெளிப்படுத்துகின்றன. போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் F.U. வூட்லர் தெரிவிக்கையில், இஷாரா செவந்தி மற்றும் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டுள்ள மற்ற சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இப்போது மக்கள் கேட்கும் கேள்வி ஒன்று, ஒரு சாதாரண குடிமகனுக்கே பாஸ்போர்ட் இல்லாமல் கடல் வழியாக நாட்டை விட்டு செல்ல முடியாத சூழலில் ஒரு உயர் கவனிப்பு பட்டியலில் இருந்த நபர் எவ்வாறு புலனாய்வுத்துறை, ராணுவம், கடற்படை, விமான நிலைய பாதுகாப்பு ஆகியவற்றின் கண்காணிப்புகளை தாண்டி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார்? இது ஒரு சில அதிகாரிகளின் அலட்சியமா அல்லது உயர் அதிகாரிகள் சார்ந்து திட்டமிடப்பட்ட பாதுகாப்பா என்ற சந்தேகம் பரவலாக எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தனிநபர் குற்ற செயலாக மட்டும் கருதப்பட முடியாது. இது நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகளின் நம்பகத்தன்மையை பற்றி எழுகின்ற ஒரு பாரிய கேள்வி. ஒரு முக்கிய குற்றவாளி சுலபமாக நாட்டை விட்டு தப்பி செல்ல முடிந்தால் எதிர்காலத்தில் பிற குற்றவாளிகளும் இதே வழியை பின்பற்ற வாய்ப்பு உள்ளது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் அச்சம் வெளியிடுகின்றன. இஷாரா செவந்தியின் தப்பிச் செல்லும் நிகழ்வு ஒரு தனிப்பட்ட குற்ற செயல் அல்ல. அது நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பின் பலவீனங்களை வெளிப்படுத்தும் ஒரு ஆழ்ந்த எச்சரிக்கை. இப்போது நாட்டின் மக்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே, இந்த வழக்கின் உண்மையான மூலோபாயம் வெளிவர வேண்டும். குற்றவாளிகள் யார் என்பதல்ல, அவர்களை பாதுகாத்தவர்கள் யார் என்பதுதான் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய விடயம்.